வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இன்றைக்கி எலக்ட்ரோதெரப்பி, அதாவது மின்னியல் சிகிச்சை. ஃபிசியோதெரப்பியில் மின்னியல் சிகிச்சை கொடுக்குறோம். அதில் என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் கொடுக்குறோம், அது என்ன பயனளிக்குது அப்படின்னு பார்ப்போம். டைரக்ட் கரண்ட், அதாவது ஃபேரடிக் சர்ஜ்டு ஃபேரடிசம் அண்ட் கால்வனிசம் அப்படிங்கிற ஒரு கரண்ட் கொடுப்போம். இது பற்றி பார்ப்போம். ஃபேரடிசம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ட் கரண்ட். அது சர்ச் ஃபேரடிசம்னா அது சர்ச் பண்ணி வர்றது. ஸோ இது என்ன அளவு பார்த்திங்கன்னா 50 to 100 ஹெட்ஸில் இருக்கும். இது மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு மசிலை ஸ்டிமுலேட் பண்ணுறது இருக்கும். என்ன மாதிரி மசில்னால் நர்வ்ஸ் கனெக்ஷனில் இருக்கணும். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரி இருக்குது அப்படின்னா அந்த நர்வ் இருக்கும், ஆனால் அந்த நர்வ் டெம்பரரியாக வேலை செய்யாது. அது மருந்து கொடுத்து அந்த நர்வை வேலை செய்கிற வரைக்கும் அந்த மசிலையோ அந்த ஜாயிண்ட்டோ யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது ஸ்டிஃப் ஆகிடும், மசில் வேஸ்டிங் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் இந்த சர்ச் ஃபேரடிசம் அப்படிங்கிற கரண்ட் கொடுக்குறப்ப அது அந்த மசிலையும் நர்வ்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணும். இது என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுட் ட்ராப் சொல்லுவாங்க. ஃபுட் ட்ராப்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கோ இல்லை இந்த இடம், இந்த முட்டியோட இந்த இடத்துல ஷின் போன் சொல்லுவாங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகலாம், சப்டெக்சேஷன் ஆகலாம், இல்லை டைரக்ட் ஹிட் டு இன்ஜுரி ஆகலாம், இல்லை வேறு ப்ராப்ளம், அதாவது ஸ்ட்ரோக்கு, பிரெயினில் அடிபட்டு அதோட எஃபெக்ட்னால இந்த இடத்துல லேட்ரல் பாப்புலேட்டட் நர்வ் சொல்லுவாங்க. அந்த நர்வில் டெம்பரரி பேரலிசிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஃபுட் ட்ராப் ஆகும். இந்த ஃபுட் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பேசிக் ட்ரீட்மெண்ட்டோ அதை கொடுத்து அந்த நர்வ் இருக்கும், அந்த நர்வ் உயிரோடு இருக்கும், ஆனால் உயிரோட்டம் இருக்காது. அதால் டெம்பரரியாக வேலை செய்ய முடியாது. அதான் இன்னர்வேட்டட் நர்வ் பேரலிசிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பாதத்தை தூக்க முடியாது அவங்களுக்கு. அப்போ பாதம் விழுந்துருச்சு அப்படின்னு மேலே நியூராலஜிஸ்ட் பார்த்து அவங்க என்னத்தினால அந்த நரம்பு வேலை செய்யலைன்னு கண்டுபிடிச்சி அந்த நர்வில் எவ்வளோ டேமேஜ் இருக்குது, அதில் அழுத்தம் இருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால ஒரு டெம்பரரியாக அந்த நர்வ் வேலை செய்யலையா, இல்லை அதில் நர்வில் அடிபட்டிருக்கா, அந்த நர்வில் அடிபட்டிருக்குன்னா ஃபுல்லாக கட் ஆகிருக்கா, பாதியாக இதுவாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி இது கொடுப்பாங்க. இந்த ஃபேரடிக் ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு மோட்டர் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. மோட்டர் பாயிண்ட்ஸ்னால் ஒரு நர்வ் ஒரு மசிலில் என்ட்ரு ஆகிற இடத்த தான் மோட்டர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மோட்டர் பாயிண்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு மிஷின் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஸ்டிமுலேட் ஃபேரடிசம் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறப்ப அந்த மசில் ஒர்க் பண்ணால் அந்த பாதம் கரண்ட் வைக்க என்னாகும், பாதம் இப்படி தூக்க ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபுட் பாத் சொல்லுவாங்க, ஃபுட் ட்ராப் சொல்லுவாங்க. இந்த ஃபுட் ட்ராப் நியூரோப்ராக்சியா டைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது டெம்பரரி பேரலிசிஸ். அது மாதிரி ஆறப்ப இந்த ஃபேரடிசம் கரண்ட் கொடுக்குறப்ப அந்த நர்வ் ஒர்க் பண்ண மருந்து கொடுத்து அந்த நர்வ் தானாக வேலை செஞ்சு அந்த மசிலையோ ஜாயிண்ட்டையோ வேலை செய்ய வைக்கிற வரைக்கும் அந்த கேப்புக்கு ஃபிசியோதெரப்பியில் அந்த ஃபேரடிசம் கொடுக்குறப்ப அந்த மசில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது ரீஎஜுகேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ ஃப்ளாட் ஃபுட் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், தட்டையான பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ச் இருக்கும், அந்த ஆர்ச் வேலை செய்யாமல் இருக்கும். சில இயல்பாக ஒரு குழந்தைங்களுக்கு தட்டையாக தான் இருக்கும். நடப்ப அந்த ஆர்ச் டெவலப் ஆகும். பை தி டைம் 5 years ஆகிறப்ப நம்மளுக்கு ஆர்ச் டெவலப் ஆகணும். ஆனால் சில பேருக்கு இயல்பாக அது ஆகாது, வீக்காக இருக்கும். சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தட்டைப்பாதம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏன் அந்த ஃப்ளாட் ஃபுட் முக்கியம் அப்படின்னா, அவங்களால வேகமாக விளையாட முடியாது, ஓட முடியாது, மேடு பள்ளங்களில் நடக்க முடியாது, தண்ணி எண்ணெய் பாத்ரூம்லலாம் வழுக்கி விழுந்துடுவாங்க. முதல்ல ஸ்டெபிலிட்டி இருக்காது, அவங்களோட பாஸ்டர் மாறிடும். ஸோ இது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எலும்பில் ப்ராப்ளம் கிடையாது. அந்த ஆர்ச்சிங்கிறது ஒரு 4 ஷீட் ஆஃப் பிளான்டார் ஃபேஸ், 4 ஷீட் ஆஃப் ஃபைபர்ஸ் டைட்டாக இருக்கணும். அது இல்லாதப்போ அந்த ஃப்ளாட் ஃபுட் ஆகிடும். அப்போ இதில் ஃபேரடிக் ஃபுட் பாத் அப்படின்னு, அதாவது ஒரு ட்ரே வச்சு தண்ணி வச்சு அதில் எலக்ட்ரோட் வச்சு அது மேலே காலை வச்சு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஃபேரடிக் ஃபுட் பாத். அது 3 weeks 4 weeks கொடுத்து சில எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அந்த ஆர்ச்சஸ் டெவலப் ஆகிடும். ஸோ ரீஎஜுகேஷன் ஃபார் ஃப்ளாட் ஃபுட், அது ஃபேரடிக் ஃபுட் பாத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது என்னங்கிறது நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்ப்போம்.